தெபோராள் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியானவள் பாராக் என்கிற ஒரு வீரனை அழைத்து அவனிடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொல்லி அனுப்புகிறாள். அல்லேலூயா. இதை பார்க்கிற பொழுது நேரடியாக யாரு, இந்த தெபோராள் என்கிறவள், இந்த தீர்க்கதரிசியானவள் இந்த பாராக்கை அழைத்து அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை உரைத்ததாக இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த பாராக்கை முதல்ல தெபோராள் அழைக்கல. அது ரெண்டாவது நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், பார்க்க போகிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு பல அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து செங்கடலை பிளந்து, ஸ்தோத்திரம், எப்படி எல்லாம் பல ராஜாக்களை முறியடித்து யோர்தானை பிளந்து கடைசியாக ஸ்தோத்திரம் எங்கே கானான் தேசம் வரை வந்து சேர்ந்து விட்டார்கள். அல்லேலூயா. கானான் தேசத்திலே வந்து சேர்ந்த பிற்பாடு யோசுவா கானான் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். யோசுவா உயிரோடு இருக்கிறது வரைக்கும், அதற்கு முந்தைய அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது அதிகாரத்திலே, யோசுவா எதுவரைக்கும் உயிரோடு இருந்தானோ அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அங்கே உள்ள யுத்தங்களையும் கர்த்தர் செய்த மகா பயங்கரமான கிரியைகளையும் பார்த்த ஜனங்கள், அவர்களுடைய முதியவர்கள் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ கர்த்தரை அறியாத, அல்லேலூயா, கர்த்தர் செய்த அற்புதங்களையும் கர்த்தர் செய்த அடையாளங்களையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று. அல்லேலூயா. இந்த சந்ததி எழும்பின பிற்பாடு இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் எதை எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. முக்கியமாக ஸ்தோத்திரம், இவர்கள் அந்த தேசத்து ஜனங்களோடு என்ன பண்ணாங்க, கலந்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அங்க கீழே வசனங்களிலே பார்க்க பொழுது நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் மற்ற வசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து, இப்ப அவங்க நடுவில் போய் குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரர்களை அவருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. என்ன சொன்னார் என்றால், லேவியராகமத்திலே அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது, லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நீ ஒரு நாள் அடிமைத்தனத்தில் இருந்த, அல்லேலூயா, ஒரு நாள் பாவத்தில் இருந்த, அந்த பாவ எகிப்தில இருந்த அந்த தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யக்கூடாது. அதுக்கு பிற்பாடு நீ போகிறாயே கானான் தேசம், உன்னை நான் கொண்டு சேர்க்கிறேன் அல்லவா, அந்த தேசத்துல கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள், நீ அவர்களுடைய செய்கையின்படியும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்ன கூடாது? நீ ஏற்கனவே இருந்த தேசத்தின்படியும் செய்யக்கூடாது, அந்த ஜனங்களின்படியும் செய்யக்கூடாது, நீ போய் சேருகிற தேசத்தின் ஜனங்களின் செய்கையின்படியும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, எந்த தேசத்தை எந்த ஜனங்களை அவர் ஸ்தோத்திரம் ஜெயித்து யாரை அடிமைப்படுத்த வேண்டுமோ அவர்களுடைய செய்கையின்படி செய்து இப்பொழுது அந்த ஜனங்களுக்கு அடிமையாகி போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக உலகத்திலே பாவ எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தோம். அப்படிதானே? பாவ எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த போது நமக்கிட்ட சில பாவங்கள் இருந்தது. ஸ்தோத்திரம். அப்படித்தானே? நம்மகிட்ட சில பாவங்கள் இருந்தது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது. இப்போ ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். நாம் அங்கிருந்து புறப்பட்டுட்டோம். அல்லேலூயா. நாம் அங்கிருந்து புறப்பட்டு எங்க வந்துட்டோம்? திருச்சபை என்கிற கானானுக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. எங்க கானானுக்குள்ள வந்தாச்சு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கானானியரின் செய்கையின்படியும் நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நாம எகிப்தை விட்டுட்டோம், இன்னும் அநேகர் எகிப்தை விடாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்த அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்தை விட்டுட்டாங்க. வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு எதை கடைபிடிக்கிறார்கள் என்றால், கானானுக்குள்ள இந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் சில காரியங்களை செய்கிறாங்க, இதை கடைபிடிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீ எகிப்தின் செய்கையின்படியும் செய்யக்கூடாது, கானானியருடைய செய்கையின்படியும் செய்யக்கூடாது. நான் உனக்கு புதிய கட்டளைகளை நியமங்களை கொடுப்பேன், அதை நீ கையாள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நாம இங்க வந்துட்டு சில காரியங்களை செய்கிற பொழுது நாம என்ன நினைக்கிறோம்னா, ஏன் அந்த பிரதர் கூட செய்யறாரு இல்லையா, இந்த சிஸ்டர் கூட செய்யறாங்க இல்லையா, அவர்கள் செய்யலாம், ஆனா நீங்களும் நானும் செய்யக்கூடாது. நாம அதற்காக அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. நமக்கென்று ஆண்டவர் தனியாக வேதத்திலே அநேக கட்டளைகளையும் நியமங்களையும் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அநேக காரியங்களை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நாம என்ன பண்ணணும்? அல்லேலூயா, கையாள வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, எதற்கு சொன்னா, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு நீங்கள் சமுத்திரத்திலேயும் பூமியிலேயும் என்ன பண்றீங்க? சுட்டி திரிகிறீர்கள். இப்போ அவன் உங்கள் மார்க்கத்தானாய் மாறின பிறகு அவனை என்ன பண்றீங்களா? உங்களிலும் அதிகமான என்ன பண்ற? நரகத்தின் பிள்ளையாக்குறீங்க, மகனாக்குறீங்க. அல்லேலூயா. இதற்கு என்ன அர்த்தம்னா, நாம வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஸ்தோத்திரம். அது செய்யணும். சுவிசேஷம் அறிவித்தல் நம்மேல் விழுந்த கடமை, அதை செய்யணும். ஆனா சுவிசேஷம் அறிவித்து திருச்சபைக்குள்ளே வருகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கு. அவர்களை என்ன பண்ணணும்னா, நம்முடைய செய்கையின்படி செய்யும்படியாக அவர்களை பழக்குவிக்க கூடாது. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரோ, தேவன் எதை விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட செய்கையை செய்கிறவர்களாக நாம மாறிட்டாலே அவர்கள் மாறிடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ கானானுடைய ஸ்தோத்திரம், எகிப்தியருடைய செய்கையின்படி நாம செய்யக்கூடாது, கானானியருடைய செய்கையின்படியும் செய்யக்கூடாது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தனியாக தெளிவாக ஒரு நியாயத்தை, ஒரு நீதியை எழுதி கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. அதன்படிதான் இவர்கள் செய்ய வேண்டும். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சமாக அந்த கானானியரோடு, ஏத்தியரோடு, எமோரியரோடு, ஸ்தோத்திரம், கிர்காசியர், பெரிசியர் என்று சொல்லப்படுகிற இந்த ஜாதிகளோடு இணைந்து அவர்களுக்கு தங்கள் குமாரர்களை குமாரத்திகளை கொடுத்து அவர்கள் குமாரத்திகளை தங்கள் குமாரர்களுக்கு எடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொண்ட போது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நேரத்திலேயோ ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ராஜாக்களிடத்திலே என்ன பண்றாரு? இவர்களை விற்று போட்டார். ஸ்தோத்திரம். முதலாவதாக ஒரு ராஜா ஸ்தோத்திரம் மெசொப்பொத்தாமியா ராஜாவிடத்திலே விற்று போட்டார். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் மோவாபிய ராஜாவிடத்திலே விற்று போட்டார். இப்போ நாம இந்த வசனத்தை வாசித்தோமே, இங்கே கானானிய ராஜாவிடத்திலே இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டார்கள். அல்லேலூயா. எந்த தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கொண்டு வந்தாரோ அந்த தேசத்தின் ராஜாவினிடத்திலே இவர்கள் அடிமைப்பட்டார்கள். அல்லேலூயா. எந்த திருச்சபையில வந்தா என்னுடைய பாவங்கள் கழுவப்படும், நான் பரலோகத்துக்கு போவேன் என்று சொல்லி நம்பி இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறோமோ, இந்த திருச்சபையில ஸ்தோத்திரம் சில மனிதர்களுடைய செய்கைகள், அசுத்தங்கள், சில காரியங்கள் ஏதோ ஒன்றை பார்த்து அதை நாம கடைபிடித்து இப்ப அதற்கு நாம் அடிமைப்பட்டுட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே. விபச்சாரத்தை விட்டுட்டு திருச்சபைக்குள்ள வந்தவன் என்ன பண்ணிட்டான்? இச்சலை விழுந்துட்டான். அல்லேலூயா. கொலைபாதகத்தை விட்டுட்டு உள்ள வந்தவன் கோபத்துல மாட்டிக்கிட்டான். ஸ்தோத்திரம். கேட்டா ஒரு பதில் என்னன்னா, அவர்களும் செய்கிறார்கள், இவர்களும் செய்கிறார்கள், அவர்கள் செய்யலாம். ஆனால் திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தை, நீதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்களைப் போல அல்ல. எகிப்தில இருக்கிற பொழுது ஸ்தோத்திரம் எகிப்தியருடைய செய்கையை நீ செஞ்சிருக்கலாம். இப்ப எகிப்தை விட்டுட்டு எங்க வந்துட்ட? கானானுக்குள்ள வந்துட்ட. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கானானியருடைய செய்கையின்படி செய்யாத, உனக்கென்று நான் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறேன், உனக்கென்று எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறேன், அதை மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த ராஜாவுக்கு அடிமைப்பட்டிருந்த போது இப்பொழுது ஸ்தோத்திரம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை மீட்கும்படியாக, அல்லேலூயா, யார? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக பாராக்கினிடத்திலே முதலாவதாக பேசினார். நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுடணும், தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் யாபீரின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சிருக்க. வர என்ன பண்ணணும்? அவனா வர மாட்டான், ஆண்டவரை இழுத்து கொண்டு வராரு. அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? அல்லேலூயா. என்ன இல்லையா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த பாராக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். அல்லேலூயா. உண்மைதானே? ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த தெபேரால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உரைக்கிறார், நீ போ என்று சொல்லவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னா முதல்லயே இந்த பாராக்கு கிட்ட ஆண்டவர் தெளிவாக பேசி இருக்காரு. அல்லேலூயா. என்ன பேசி இருக்காரு? உன் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், நீ போய் அவர்களை விடுவிக்க வேண்டும், நீ கிளம்பு, நான் அவர்களை இழுத்து சிசேராவையும் அவனுடைய படையையும் அவனுடைய சேனைகளையும் இழுத்து உன்னிடத்திலே கொண்டு வந்து
என்ன பண்ணுவேன், உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று இந்த பாராக்கினிடத்திலே ஆண்டவர் ஏற்கனவே பேசிவிட்டார். ஆனா இந்த பாராக்கு என்ன பண்ணிட்டான்னா, அதை கண்டுக்கிடாம ஸ்தோத்திரம், ஒன்னு அசட்டையா இருக்கணும், ஒன்னு இன்னும் அல்லது பயமா இருக்கணும். ஆனா அசட்டையா இருக்கிறதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏனென்றால் அடுத்த வசனங்களிலே ஸ்தோத்திரம் இந்த தீர்க்கதரிசியானவள் அவரை கூப்பிட்டு அழைத்து சொல்லுகிற பொழுது இவன் சொல்லுகிறான், நீ என்னோடு வந்தால் நான் போவேன். அப்படின்னா இவனுக்கு ஒத்தைக்கு போறதுக்கு பயம். அல்லேலூயா. இந்த ஒரே பயத்தின் காரணமாக இவன் கர்த்தருடைய கட்டளையை விட்டுட்டு மறைஞ்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டான், யாருக்கும் தெரியாதது மாதிரி. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார் சில நேரத்தில், உன் வீட்டில் உன் பிள்ளைகள் சில தப்பு பண்றாங்க, ஸ்தோத்திரம், கானானுக்குள்ள திருச்சபைக்குள்ள சில காரியங்கள் இருக்கு, இதை நீ என்ன பண்ணணும், நீ கண்டித்து உணர்த்தணும். இந்த இடத்துல சிசேராவுக்கு அடிமைப்பட்டிருக்கிற உன் ஜனத்தை நீ விடுதலை ஆக்கணும்னு நமக்கிட்ட ஆண்டவர் முதலாவது பேசுவார். அல்லேலூயா. பேசி இருப்பார், உங்ககிட்ட சிலர்கிட்ட பேசி இருப்பார். உங்க குடும்பத்திலேயோ உங்களுக்கு தெரிஞ்சவர்களோ நண்பர்களோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை செய்யக்கூடாது, நீ சுட்டி காட்ட வேண்டும், அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று உங்களிடத்திலே பேசி இருப்பார். அல்லேலூயா. ஆனா இந்த பாராக்கு என்ன பண்ணிட்டான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், இப்போ அமைதி ஆகிட்டான். அல்லேலூயா. எதுவுமே செய்யல. ஏன், நான் போய் சொல்லுகிறதுனால இவன் கேட்பானா? அல்லேலூயா. நாம அப்படிதானே, நான் சொல்றதுனால எங்க வீட்டில் யாராவது கேட்பாங்களா, நான் சொல்றதுனால சர்ச்சில் யாராவது கேட்பாங்களா? ஆனால் கர்த்தர் உங்களைத்தான் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. யாரை நியமித்தார்? ஒரு பாராக்கு எழும்பி போனா சிசேராவை அவன் கையிலே கொடுப்பேன் என்பது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. அந்த சித்தத்தை மனிதர்கள் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீங்க போனா ஸ்தோத்திரம் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும் என்பதும், நீங்க கிளம்பினா உங்க கையில ஸ்தோத்திரம் அநேக தவறான வழிகளே இருக்கிறவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவார் என்பதும் கர்த்தருடைய திட்டம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஸ்தோத்திரம் இந்த பாராக்கை போல அப்படியே அமைதலாக இருந்துட்டீங்க. அல்லேலூயா. இப்போ இரண்டாவது அழைப்பு தான் ஸ்தோத்திரம் இந்த தீர்க்கதரிசியானவள் மூலமாக வருகிறது. கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? அல்லேலூயா. உன்கிட்ட ஏற்கனவே கர்த்தர் உன்கிட்ட பேசியிருக்காரு. கர்த்தர் ஏற்கனவே உன் குடும்பத்தை பற்றி உன்கிட்ட பேசியிருக்காரு. கர்த்தர் ஏற்கனவே உங்க நண்பர்களை பற்றி பேசியிருக்காரு. ஆனா நீ என்ன பண்ணிட்ட, சும்மாவே இருந்துட்ட. அல்லேலூயா. இப்போ நீ புறப்படு. அல்லேலூயா. ஆமென். இதே போலதான் சோதரம் அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு பேசின பிற்பாடும் நாம் மௌனமாய் இருப்பதினால வேறு ஒருவரை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். எப்பா உன் குடும்பத்தில் இப்படி இருக்கு, உன் நண்பருக்கு இப்படி இருக்கா, நீ இவ்வளவு நாளும் ஸ்தோத்திரம் அவன் கூட இருந்துகிட்டும் நீ அவனுடைய தப்பை ஏன் சுட்டி காட்டல? அவன் கானானுக்கு அடிமைப்பட்டிருக்க, அவனை விடுவிக்க வேண்டியது உன்னுடைய வேலை அல்லவா? அல்லேலூயா. அப்படி சுட்டி காட்டுகிற பொழுது இந்த பாராக்கிடத்திலே ஒரு நல்ல குணம், இதை தான் நான் இப்ப சொல்ல விரும்புகிறேன். இந்த பாராக்கு ஸ்தோத்திரம் ஏற்கனவே பயந்தவன் தான். இப்பொழுது இந்த ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசியானவளை பார்த்து இவன் சொல்லுகிறான், அடுத்த வசனத்திலே 8வது வசனத்திலே சொல்லுகிறான், நான் போவேன், ஆனா என்ன பண்ணணும், நீ என் கூட வரணும். ஸ்தோத்திரம், நீ என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நான் வருவேன், ஆனால் இந்த யுத்தத்திலே உண்டாகிற மேன்மை இருக்கு, மேன்மை அது யாருக்கு கிடையாது, உனக்கு கிடையாது, பாராக்கு கிடையாது. அந்த சிசேராவை ஆண்டவர் ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. யாரு கையில ஒப்பு கொடுப்பார்? ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுப்பார். இப்போ பாருங்க, பாராக்குக்கு நல்லா தெரியும் இந்த யுத்தத்தினுடைய மேன்மை எனக்கு கிடையாது என்று. யாருக்கு தெரியும்? பாராக்குக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம், நீங்க சொல்லுகிற ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவித்து அல்லது ஸ்தோத்திரம் நீங்கள் திரு ஊழியத்துக்கு போறீங்க அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு ஒருத்தங்களை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தி இந்த திருச்சபைக்குள்ள கொண்டு வந்து கர்த்தருக்குள்ள நடத்துறீங்க. ஆனா பார்க்கிறவர்கள் உங்களை பற்றி சொல்லாம ஸ்தோத்திரம் உங்களுக்கு அந்த மகிமையை கொடுக்கல. நீங்க என்ன நினைப்பீங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து 4 ஆத்துமாக்களை சம்பாதித்து திருச்சபைக்குள்ள கொண்டு வந்தேன், ஆனால் என்னுடைய பெயர் வரல, நான் இனிமேல் எதற்காக இந்த ஊழியத்தை செய்யணுங்கிற எண்ணத்துக்கு நாம தள்ளப்படுறோம். அப்படிதானே? அல்லேலூயா. ஆனா இந்த பாராக்கு முதல்லயே தெரியும் யுத்தத்திலே ஜெயம் கிடைக்கும் தெரியும். ஸ்தோத்திரம், யுத்தத்திலே கண்டிப்பா ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அந்த ஜெயத்தினுடைய மேன்மை யாருக்கு வராது? இந்த பாராக்குக்கு வராது என்பதும் இவனுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அப்படி தெரிந்த பிறகும் என்னுடைய பெயர் வராவிட்டாலும் பரவாயில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை வேண்டும், விடுதலைக்காக நான் போராடுவேன் என்று புறப்பட்டான். பாருங்க பாராக், அங்கேயே அவனுடைய ஜெயம் வந்து விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஸ்தோத்திரம் நம்முடைய பெயர்கள் வராது. ஸ்தோத்திரம், இப்போ விசேஷமாய் கன்வென்ஷன் எல்லாம் வரப்போகுது, அநேக வேலைகள் அநேகர் செய்வார்கள். ஸ்தோத்திரம், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்கள். ஸ்தோத்திரம், வீடு வீடாக சென்று அநேக ஸ்தோத்திரம் கைப்பிரதிகளை கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள், அநேகருக்கு அழைப்பு கொடுக்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆனா ஸ்தோத்திரம்
அந்த மகிமை அந்த மேன்மை யார் செஞ்சானி வெளியே தெரியாது. அல்லேலூயா. பாராக்கினுடைய வெற்றி யாருக்கு தெரியாது, பாராக்கினுடைய உழைப்பு யாருக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது, அவனுக்கு மேன்மை கிடைக்காது என்று தெரிந்த பிறகும் பாராக் வந்து அவன் ஸ்தோத்திரம் யுத்தத்திலே கலந்து கொண்டான். இப்பொழுது யுத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது. அல்லேலூயா. அடுத்த அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. ஏன் வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்றுனா, தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக இவன் வேலை செய்யல. அல்லேலூயா. தன்னுடைய மேன்மைக்காக இந்த பாராக் வேலை செய்யல. அல்லேலூயா. அவனுக்கு இருப்பதெல்லாம் ஒன்று, அவனுக்குள்ள பயம் இருந்தது உண்மைதான், ஆனால் தன்னுடைய பெயர் பெருமைப்பட வேண்டும் என்று அவன் நினைக்கல. அல்லேலூயா. ஆனா யார் நினைத்தா? அல்லேலூயா. யார் நினைத்தா? துபரால் சொல்றா, ஸ்தோத்திரம், இந்த யுத்தத்தில் நான் உன் கூட வருவேன், என்ன நடக்கும், யுத்தத்தில் ஜெயம் வரும், ஆனாலும் ஸ்தோத்திரம் இந்த ஜெயம் எப்படிப்பட்டது, யார் இந்த ஜெயத்துடைய மகிமை யாருக்கு கிடைக்கும்? ஒரு ஸ்திரீயின் கையிலே சிசேராவை கொடுத்தார் என்று. அல்லேலூயா. ஆமென். ஸ்திரீயின் கையில். ஆனா கர்த்தருடைய திட்டம் யார் மேல இருந்தது தெரியுமா? பாராக்கின் மேல இருந்தது. அல்லேலூயா. இப்போ ஒரு தீர்க்கதரிசியானவள் வந்து சொல்லிட்டா. அல்லேலூயா. என்ன சொல்லிட்டா? ஸ்தோத்திரம், உனக்கு இந்த மேன்மை கிடையாது, அந்த மேன்மை யாருக்கு? ஒரு ஸ்திரீக்கு போயிடும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, திட்டம் என்னவோ பாராக்கு மேல, ஆனால் தீர்க்கதரிசியானவள் சொல்றா, ஸ்தோத்திரம், உனக்கு இந்த மேன்மை கிடையாது. இப்போ தீர்க்கதரிசியானவளுடைய வார்த்தையை கனம் பண்ணணும். அல்லேலூயா. பாராக்கு பயந்து பின்வாங்கி போயிருக்கிறான். அல்லேலூயா. இப்போ இந்த 2 பேரும் இல்லாமல் புதிதாக ஒருத்தருடைய கையிலே கொண்டு வந்து இந்த சிசேராவை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரு? அதுதான் அந்த யாகேல் என்கிறதான ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான, ஸ்திரீகளுக்குள்ளே பாருங்க, கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவள்? யாகேல். இப்போ உனக்கு இந்த மேன்மை கிடையாது, ஒரு ஸ்திரீயின் கையிலே ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி யாரு சொன்னா? ஒரு தீர்க்கதரிசியானவள் சொன்னா. இப்போ அவளுக்கு கையிலேயும் அந்த ஜெயம் கிடைக்கல, பயந்து போய் ஒதுங்கி கொண்டிருந்ததான யாரு? இந்த பாராக். அவன் ஒரு தைரியசாலியாக தன்னை வரவழைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு போகிறான், பேர் கிடைக்காது என்று தெரிந்தும் போகிறான். இப்ப இவனுடைய கையிலேயும் ஜெயம் வரல. 3வது ஒரு நபர் இருக்கிறார். யாரு? வாசிக்கலாம் தொடர்ந்து. கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. யாரு தெரியுமா? இவள் கூடாரத்தில் இருப்பார், வெளியே யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியானவள் யுத்தத்துக்கு போயிட்டா. ஸ்தோத்திரம். யாரு? பாராக் யுத்தத்துக்கு போயிட்டான். ஆனா ஒரு கூட்டம் திருச்சபை, ஒரு கூட்டம் ஜனங்கள் கூடாரத்தில் இருந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் கையிலே பட்டயம் இருந்தது, இவள் கையிலே அல்லேலூயா சுத்தியலும் கூடார ஆணியும் இருந்தது. அவர்கள் தங்களுடைய பலத்தினாலே, கர்த்தருடைய பலத்தினாலே வெளியே புறப்பட்டது சரிதான், ஆனால் உள்ளே இருந்து கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம் ஜெபம் என்கிற ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு, வேத வசனம் என்கிற பட்டயத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டு கூடாரத்திலே ஒதுங்கி இருந்த ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அந்த ஸ்திரீயின் கையிலே சிசேராவை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு பல வேலைகளை பல இடங்கள்ல பல நபர் செய்யறாங்க. ஆனா ஒரு கூட்டம் ஜனங்கள் உள்ள வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். திருச்சபையில எல்லா நாளும் ஜெபம் இருக்கு, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆனா இந்த ஜெயத்தினுடைய மேன்மை யாருக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் கூடாரத்தில் இருந்து ஜெபிக்கிற உங்களுக்கு. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாம. ஸ்தோத்திரம். இந்த பாராக்குக்கு நல்லா தெரியும் முதல்ல, ஸ்தோத்திரம், எனக்கு இந்த மேன்மை வராது என்று தெரியும். ஆனாலும் இவன் என்ன பண்ணா? யுத்தத்துக்கு போனா. இந்த கூடாரத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறா, இவள் யாருக்குமே அறியப்படாமல் இருந்தாள், யாருக்குமே தெரியாமல் இருந்தாள். ஆனால் இவளுடைய கையிலே ஒரு ஆயுதம் இருந்தது, அது ஜெபம் என்கிற சுத்தியல். அல்லேலூயா. இவளுடைய கையிலே ஒரு ஆயுதம் இருந்தது, அது கூடார ஆணி என்கிற பட்டயம். அல்லேலூயா. அதை உடையவளாய் இருந்தபோது இந்த சிசேராவை ஆண்டவர் அந்த பெண்ணின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், 12வது வசனத்தை வாசித்தால் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே விழி 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 தெபோராளே விழி 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 பாட்டு பாடு பாராக்கே எழும்பு அபினோகாமின் குமாரனே. சரி போதும். இப்ப பாருங்க, இதுல ஸ்டார்டிங் பாருங்க. விழி விழி. யாரு? தெபோராளே விழி. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இந்த 5ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க இந்த ஜெயத்தை பற்றி பாடியிருப்பாங்க. இந்த ஜெயம் எப்படி கிடைத்தது, அதற்காக என்னென்ன செய்தார்கள், கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணார் என்று தெளிவாக பேசியிருப்பார்கள். அதுல ஒரு வசனம் தான் பாராக்கையும் தெபோராளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
விழி விழி. இந்த வசனத்தை நம்ம அதிகமா பார்க்கலாம். பெண்கள் ஜெபங்கள் எல்லாம் தெபோராளே விழி, தெபோராளே எழும்பு, இப்படி பயங்கரமான தலைப்புகள் எல்லாம் அநேகமா சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே விழி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இவங்க தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தூங்குறவங்க தானே விழிக்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அடுத்தது பாராக்க பாட்டு சொல்றாரு எழும்பு. அப்படின்னா என்ன பண்ணா? இவன் உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. தூங்குகிற ஒரு சபை இருக்கிறது. அந்த தூங்குகிற சபையிலேயும் ஆண்டவர் சிசராவை கொடுக்கல. அல்லேலூயா. இருந்து விட்ட சோத்ரம் யுத்தத்துக்கு புறப்படுறேன்னு சொல்லி பயந்து இருந்து விட்ட பாராக் என்கிற திருச்சபையிலேயும் ஆண்டவர் எதிரியை கொடுக்கல, சிசேராவை கொடுக்கல. அல்லேலூயா. ஆனா ஒரு திருச்சபை இருந்துச்சு, இது பயப்படவும் இல்லை, எழும்பி சோத்ரம் தெபோராளை போல தூங்கவும் இல்லை. ஆனா இந்த திருச்சபை மறைவான கூடாரத்தில் இருந்து, மறைவா வீட்டில் இருந்து, அல்லேலூயா, எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் திருச்சபை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று அந்தரங்கத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு திருச்சபை இருக்கிறது. அந்தரங்கத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இருந்தால் அந்த நபரிடத்திலே அந்த குடும்பத்தின் வெற்றி இருக்கும். அல்லேலூயா. அந்த சிறிய கூட்டத்திலே அந்த திருச்சபையினுடைய வெற்றி வருகிறது. அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நீங்க நினைக்கலாம், ஸ்தோத்திரம், நான் எவ்வளவு நாளா எங்க குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னை பற்றி ஸ்தோத்திரம் யாருமே என்னை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. நான் உழைக்கிறேன், உழைத்து கொண்டு வந்து என்னுடைய பணத்தை கொடுக்கிறேன், என்னுடைய உழைப்பை கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் குடும்பத்தில் கொடுக்கிறேன், ஆனாலும் யாரும் என்னை கண்டுகொள்ளல. ஸ்தோத்திரம். பாராக்கை யாரும் கண்டுகொள்ளல. பாராக்குக்கு நல்லா தெரியும் இந்த மேன்மை எனக்கு கிடைக்காது என்று. பாராக்குக்கு நல்லா தெரியும். ஆனாலும் பாராக்கு போனான். அல்லேலூயா. நான் எவ்வளவோ திருச்சபைக்காக உழைக்கிறேன், எவ்வளவோ கன்வென்ஷனுக்காக ஓடி ஓடி வேலை செய்றேன், எவ்வளவோ இந்த காரியங்களை எல்லாம் செய்றேன், பிள்ளைகளுக்காக செய்றேன், எல்லாம் செய்றேன், திருச்சபையில யாருமே என்ன கண்டுகிடல. அல்லேலூயா. ஆனா ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பாராக்கை, ஸ்தோத்திரம், பாராக்கை பற்றி பேசுகிற பொழுது தொபேராள் சொல்லுகிறாள், இந்த மேன்மை உனக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அந்த மேன்மை யாருக்கு வந்தது? யாகேலுக்கு வந்தது. அல்லேலூயா. ஆனா பாராக்கு புறப்பட்டானே. ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருடைய திட்டம் யார் மேல இருந்துச்சு? பாராக்கு மேல தான் இருந்துச்சு. பாராக்கை கொண்டு தான் செய்யணும். பாராக்கை கொண்டு முதல்ல உங்க மேல தான் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவார். நீங்க அதை விட்டுட்டா, அல்லேலூயா, நீங்க சில நேரங்கள்ல குடும்பத்துக்காக ஜெபிக்காம, சில நேரங்கள்ல சர்ச்சில் ஒரு வேலை வரும், அதை செய்யாம விடுகிற பொழுது வேறு ஒருவர் வந்து உங்கள் இடத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுகிற பொழுது, அவர்கள் ஸ்தோத்திரம் அந்த காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற பொழுது உங்களுடைய பெயர்கள் மறக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்க மேல தான் திட்டம் வச்சிருந்தாரு. உங்க குடும்பத்தை பற்றியா இருக்கலாம், உங்கள் திருச்சபையை பற்றியா இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற இடத்தையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் திட்டம் உங்கள் மேலதான், திட்டம் பாராக்கின் மேலதான். ஆனால் பாராக் இப்பொழுது மறக்கப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆனால் நீங்க நினைக்கலாம், நான் மறக்கப்பட்டு போனேன் என்று. ஆனால் உலகத்தாரால் நீங்கள் மறக்கப்படலாம். அல்லேலூயா. திருச்சபையாரால் நீங்கள் மறக்கப்படலாம், ஊழியக்காரரால் நீங்கள் மறக்கப்படலாம். யாரால் நீங்க மறக்கப்பட்டாலும் ஆண்டவர் உங்கள் பெயரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். இதே பாராக்குடைய பெயரை எபிரேயர்களுக்கு எழுதுகிற பொழுது 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்கள் பட்டியலிலே 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த சிம்சோனை பற்றி பேசும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக். பாருங்க, விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே யாருடைய பெயர் வந்து விட்டது என்றால் பாராக்கினுடைய பெயர் வந்து விட்டது. அல்லேலூயா. தெபோராளுடைய பெயர் வரல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரு? யாகேலுடைய பெயர் வரல. ஆனா எனக்கு பெயரே வராது என்று தெரிந்தும், எனக்கு மகிமை உண்டாகாது என்று தெரிந்தும் அவன் கர்த்தருக்காக யுத்தம் பண்ண புறப்பட்டான். உண்மையாகவே அவர்கள் எல்லாரும் அவனுடைய பெயர்களை மறந்து விட்டார்கள். ஆனால் மறக்காத ஒருவர் உண்டு. அவனுடைய பெயரை இந்த புத்தகத்திலே எழுதி, விசுவாச வீரர்கள் பட்டியலில் எழுதி அவனுடைய பெயரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பெயர்கள் மறக்கப்பட்டு போகலாம், உங்க குடும்பத்தார் உங்களை மறந்துடலாம், யாரு வேண்டாலும் மறந்துடலாம். திருச்சபைக்காக நீங்க ஓடி ஓடி செஞ்ச வேலைகளை ஸ்தோத்திரம் மற்றவர்கள் நினைக்காமல் போயிடலாம். ஸ்தோத்திரம். நீங்க வேலை ஸ்தலத்துல ஸ்தோத்திரம் அவ்வளவு உழைச்சிருப்பீங்க, உங்களை கொண்டுதான் அந்த வேலை ஸ்தாபனம் நல்ல முன்னேறி பெரிய இடத்துக்கு வந்திருக்கும். ஆனா அவர்கள் உங்கள் பெயர்களை மறந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் சுவிசேஷம் அறிவித்ததை எல்லாரும் மறந்திருக்கலாம், நீங்கள் ரட்சிப்புக்குள் அநேகரை நடத்தினதை எல்லாரும் மறந்திருக்கலாம். ஆனால் உங்கள் பெயரை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயரை எழுதி குறித்துக் கொள்ள என் ஆண்டவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. உங்கள் பெயர்கள் இந்த உலகத்தில் மறக்கப்பட்டு போகலாம், ஆனால் அந்த பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர்கள் மறக்கப்படாது.
உங்கள் பெயர் எப்படி இந்த பாராக்கினுடைய பெயர் ஸ்தோத்திரம் இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றதோ அதே போல நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல், உங்களுக்கு மேன்மை வராவிட்டாலும் பரவாயில்லை, நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்வேன் என்று, நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்வேன் என்று, நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை நான் கவனித்துக் கொள்வேன் என்று, மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று உங்களை நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் ஓடுவீர்களானால் உலகத்தாரால் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், மறக்கப்பட்டு போகலாம், ஆனால் பரலோகம் உங்கள் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த இடத்துல இருப்பீங்க, அநேகர் இருப்பீங்க. ஆண்டவரே, நான் எத்தனையோ நாள் சோதரம் என் குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன், எத்தனையோ நாள் திருச்சபைக்காக வேலை செஞ்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு என்னுடைய வேலைக்கான அங்கீகாரம், நான் என்னுடைய உழைப்புக்கான பலன் கிடைக்கலையே என்று நீங்கள் தனிமையில நீங்கள் ஏங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுறாரு, நீங்க வேணா அவர்களால் மறக்கப்பட்டிருக்கலாம், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. நீ ஒரு சின்ன விதையை விதைச்சாலும் அதற்கான பலனை நான் தருவேன். நீ ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சாலும் அதற்கான பிரதிபலன் உண்டு. உன் பெயர் என் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, மனுஷருடைய புத்தகத்தில் அல்ல, மனிதருடைய வாய்ப்பேச்சிலே அல்ல. இன்றைக்கு புகழ்கிறவன் நாளைக்கு இகழுவான், ஆனால் நான் அப்படி அல்ல. உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை கொண்டு செல்வேன், உங்கள் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா.